கல்யாணம் ஆகி ஒரு 15 டேஸில் இவர் திருப்பி யூஎஸ்க்கு கிளம்பணும். ஸோ அந்த பொண்ணை பற்றி பர்சனலாக எதுவுமே அவருக்கு வந்து தெரியல. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காரு ஹாலில் ஒரு சோஃபாவில், கையெல்லாம் வந்து காலில் போட்டு கட்டிட்டு அவங்க அப்படியே உட்காந்துட்டே இருந்திருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து இவர் எழுந்து வரும்போது பார்த்தா ஒரு பேச்சு குரல் கேட்டுட்ருக்கு அவருக்கு. அவங்க யார் கூடவே பேசுகிற மாதிரி தனக்கு தானே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் என்ன ஏதுன்னு கேட்டால் இவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை நான் வந்து கருப்புசாமி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாவி துவாரம் வழியாக என்னை வந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனை வந்து தண்டிக்கணும், அவனுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் இன்றைக்கி வந்துடுவான், இப்போ வந்துடுவான், அவர் பார்த்து அவனை அடிக்கணும், அவனுக்கு ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் தனக்கு எதிராக ஒரு சதி பின்னிக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளார ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பீரியடுக்குள்ளேயே இந்த 3 monthsக்குள்ளே அவங்க கன்சீவ் வேறு ஆகிட்டாங்க. இவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு குழந்தைய பார்க்க போகும்போது தான் அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கிறது என்னென்னா, அவங்க வந்து இவங்க பேரண்ட்ஸை உள்ளாரையே விட மாட்டேங்கிறாங்க. நான் அமெரிக்காவில் வந்து சாவித்வாரம் வழியாக நம்மளை பார்த்தது யாருன்னு சொன்னால அது வந்து உங்கள் அப்பா அம்மா தான். நான் வந்து எனக்கு எதிராக ஒருத்தவங்க சதி பின்னினாங்கன்னு சொன்னேன்ல, அது யாருன்னா உங்கள் அப்பா அம்மா தான். அவங்க 2 பேர் தான் உன்னை வந்து எங்கிட்டேருந்து பிரிக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் போய் கமிஷனர் ஆஃபீஸில் நிற்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் போய் ஏதாவது ஒரு ஃபோரமில் நின்று அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவன் என்ன ஃபாலோ பண்ணுறான், அவன் என்ன ஃபாலோ பண்ணுறான்னு. ஒரு கவுன்சிலிங் போகலாமா, இல்லை ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், நான் என்ன பைத்தியமா, நான் ஏன் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும், நான் என்ன பைத்தியமா, நான் ஏன் கவுன்சிலிங்க்கு வரணும். இவங்க பேசுகிறத அவங்க அம்மா வந்து கரெக்டுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ரிப்பீட்டடாக இதில் வந்து அவருக்கு பயங்கரமாக ஹெக்டிக் ஆகி அவர் இனிமேலுக்கு என்னால் வந்து இதில் இந்த வாழ்க்கையில் நீடிக்க முடியாது. கோர்ட்டுக்கு வருவாங்க திடீர்னு, அப்புறம் திடீர்னு வரமாட்டாங்க. அங்கே என்னாச்சுன்னா என் குழந்தைய வந்து ஜட்ஜி வந்து தத்தெடுத்துக்க பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஏன் அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னு ஒரு கேள்வி. தன்னை குறை சொல்லிடுவாங்களோ, தன்னை பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பெண்களுக்கு. நிறைய இடங்கள்ல என்னென்னா, இந்த பேரண்ட்ஸ் வந்து தான் பசங்களை வந்து அவங்க தப்பே செஞ்சால் கூட என் பையன் தப்பு தான் செய்கிறான், நீ மாற்றிக்கோடான்னு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இல்லீகலாக ஒரு அஃபேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மன சம்பந்தமான ஒரு விஷயம் இருந்தால் கூட VCura Wellness, Advanced Scientific Slimming, no pain, no surgery, any weight loss, innum smarter. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Book your next holiday at Grand Royal Tours. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு ஆக்சுவலி நான் நிறைய வீடுகளில் இந்த பிரச்சனைகளை இருக்கிறதா, அதாவது பெண்கள் சம்மந்தமாக இந்த பிரச்சனை இருக்கிறதா நிறைய கணவன்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு ஸ்டோரியை சொல்லணும்னு நினச்சிருக்கேன். அந்த பையன் வந்து அவர் படித்து முடித்த உடனே அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அமெரிக்காலேயே வேலை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக, இப்போ எதுக்கு அவர் ஒரு 35 வருஷமாக அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதா ஆகும். ஸோ கல்யாணம் முடிஞ்ச உடனே அவர் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. இங்கே அந்த பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 2 பையனுங்க தான். ஒருத்தர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார், இந்த பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டார். இவங்க 2 பேர் அப்பா அம்மா, அவங்க 2 பேரும் தனியாக சென்னையிலேயே இருக்காங்க. இவரும் ஒரு அரசியல் பிரமுகர் அந்த அப்பா. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, வீட்டில் வந்து ஒரு அலூஃபா தனியாகவே இருக்காங்க, அம்மா வந்து வீட்டிலையே இருக்காங்க. முதல் பையனுக்கு வந்து அவர் ஆல்ரெடி சொந்தக்காரங்களை ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிடுறாரு. ஸோ அவங்க ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு அவர் ஆஸ்திரேலியா போய்ட்டார். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இந்த பேரண்ட்ஸை பார்க்குறது உண்டு. இவரும் அமெரிக்காவில் இருக்கார். ஸோ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை சொந்தக்கார பொண்ணுங்கிறதுனால அந்த பொண்ணு அப்பப்போ ஃபோனில் பேசுகிறது பார்க்குறது, ஹஸ்பண்ட் வரலன்னா கூட அந்த பொண்ணு வந்து பார்க்குறது இருக்கும். ஸோ இந்த 2வது பையனுக்கும் இவர் வந்து நம்ம ஊர்லேருந்தே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பட் அந்த பையன் அமெரிக்காலேயே தான் இருக்கார் அவர். இருந்தாலும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நீங்களே பொண்ணை பாருங்கன்னு சொல்லிடுறாரு. ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்க, வேலைக்கெல்லாம் எதுவும் அவங்க போகல. ஸோ அதனால் இவங்களை அமெரிக்கா கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவர் வந்து இந்தியாவில் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகி ஒரு 15 டேஸில் இவர் திருப்பி யூஎஸ்க்கு கிளம்பணும். அந்த 15 டேஸ் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, இவர் வீசாவுக்கு அரேஞ்ச் பண்ணுறது, டிக்கெட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி இவரால் வந்து அந்த பொண்ணு கூட பெரிய டைம் எல்லாம் அந்த 15 டேஸில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதை மாமியார் வீட்டுக்கு போகிறதோ இல்லை வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் வருதோ அந்த மாதிரியான இந்த சம்பிரதாயங்களையும் அவரால் ஃபாலோ பண்ண முடியல. 15 டேஸில் இவங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவங்களை திருப்பி கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறார். அதனால் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் அந்த பொண்ணு கூட வரல. அந்த பொண்ணை பற்றி பெருசாக அவர் எதுவும் தெரிஞ்சிக்கல. நேராக இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து அந்த வீட்டை செட்டப் பண்ணுறது, தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது அதில் ஓடுது.
அதனால் அவருக்கு இந்த பொண்ணை பெருசாக அவரால் பார்க்கவும் முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியும் இவர் வந்து பெண் பார்க்கறதுக்கு வரல, இங்கேருந்து இந்த பொண்ணு கூட பெரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இல்லை. அப்பா அம்மா சொல்கிறாங்க, பொண்ணு ஃபோட்டோ பார்த்தாரு, பிடிச்சிருச்சு. ஒரு நாள் ஃபோனில் பேசுகிறாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கிறாரு, ஓகேன்னுட்டு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த பொண்ணை பற்றி பர்சனலாக எதுவுமே அவருக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் யுஎஸ் போயிடுறாங்க. யுஎஸில் அவரோட ஜாப் ஷெட்யூல் எப்படி அப்படின்னா, அவர் வந்து காலையில் போயிடுவார், திருப்பி அவர் நைட் தான் வருவார். ஏன்னா அவர் இருக்கிற வீட்டில் இருந்து அவர் ஜாப் பிளேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸ் அவர் வந்து காரில் ட்ராவல் பண்ணணும் போல இருக்குது. 3 to 4 ஹவர்ஸ் அவர் ட்ராவல் பண்ணி போய் தான் அவர் வந்து ரிட்டர்ன் வந்துற மாதிரி ஒரு பிளேஸில் தான் அவர் இருந்திருக்கார். ஸோ அதனால் அவர் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு நைட்டில் எப்போவுமே கொஞ்சம் லேட் ஆகிடுற மாதிரி சுச்சுவேஷன் தான். காலையில் போயிட்டு அவர் லேட்டாக தான் நைட் வருவார். இந்த பெண்ணுக்கு என்னென்னா ஒரு மாதம் ஓடிடுது. ஒரு மாதமாக இவங்க வந்து காலையில் அவர் போயிடுறாரு, இவர் நைட்டு வந்து லேட்டாக தான் வருவார். லேட்டாக வர வரைக்கும் அவங்க தனியாக தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இவங்க எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பக்கத்தில் போய் ஒரு பேசுகிறது, நெய்பர் இடத்த பார்க்குறது. ஏன்னா இவங்களுக்கு வந்து யுஎஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு நாடு மாதிரி தெரியுது. அவங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, அவங்களோட வளர்ந்த முறைக்கும் அந்த ஏரியாவுக்கும் அவங்களுக்கு செட் ஆகலை. அதனால் போய் பக்கத்து வீட்டில் பேசுகிறதோ யாரு கூடயும் அவங்க வந்து தொடர்பில் இல்லை. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் அமெரிக்காவில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபோன் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. அவங்க பேசணுன்னா அங்கேருந்து அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் பேசணும். அவங்க பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இல்லை அப்படிங்கிறத அந்த ஹஸ்பண்ட் பின்னாடி தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இந்த பொண்ணு ரொம்ப அலூஃபாகவே தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ப்ராக்டிஸ் ஆகி இந்த சோஷியலைஸ் ஆகிற மாதிரியான பொண்ணு அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வேறு ஒரு நாட்டில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தனியாக இருந்திருந்தால் அவங்களுக்கு வேலை கிடையாது. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் சமைக்க முடியும். ஒரு மதியானத்துக்கும் சாப்பாட்டுக்கு வர மாட்டார், நைட்டுக்கு தான் வருவார் சாப்பிட்றதுக்கு. அப்போ காலையில் எழுந்திரிச்சு இவங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்கன்னா திருப்பி நைட்டு தான். அவங்க தனியாகவே அந்த வீட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ஒரு மாதம் ஆக ஆரம்பித்த உடனே ஒரு விஷயத்த வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு எழுந்து பார்த்தா பக்கத்தில் அந்த பொண்ணு இல்லை. அப்போ வந்து என்னென்னு இந்த எங்கே காணுமேன்னு எழுந்து தேடும்போது இவங்க வந்து ஹாலில் ஒரு சோஃபாவில் கையெல்லாம் வந்து காலில் போட்டு கட்டிட்டு அவங்க அப்படியே உட்காந்துட்டே இருந்திருந்திருக்காங்க. இவர்கிட்ட வந்து ஏம்மா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னா, இல்லை எனக்கு தூக்கம் வரல அதனால நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. சரி நானும் வேணா பக்கத்தில் உட்கார்ட்ட பேசட்டா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் போய் தூங்கி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க வந்துருவாங்கன்னு நினச்சி தூங்கிட்டு இருக்காரு. ஒரு 2-3 நாள் வந்து இதை ரொட்டீனாக அவர் பார்க்குறாரு. நைட்டில் அவங்க தூங்குறதில்ல, அவங்க ஹாலில் வந்து அந்த சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காங்கன்றத. ஸோ அப்போ அவர் என்னென்னா அவர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் டே டைமில் தூங்கிடுறேன், நீங்கள் வீட்டில் இருக்கிறது இல்லைல்ல, ஸோ டே டைமில் நான் தூங்கிடுறேன், நீங்கள் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் தூங்கிடுறேன், எனக்கு அதனால் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. இவர் இது ரொம்ப நார்மல், இது கொஞ்ச நாளில் இவ வந்து புது ஏரியாவுக்கு வந்திருக்கா, சரியாயிடும்ன்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாள் வந்து இவர் எழுந்து வரும்போது பார்த்தா ஒரு பேச்சு குரல் கேட்டுட்ருக்கு அவருக்கு. பார்த்தா அந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோஃபாவில் உட்காந்து. அவங்க யார் கூடவே பேசுகிற மாதிரி தனக்கு தானே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து என்னம்மா நீ என்ன தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, இல்லை இங்கே தான் அவர் ஜன்னல்கிட்ட நின்று பேசிகிட்ருக்காரு, அவர்கிட்ட தான் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்னு. இவருக்கு இது ரொம்ப விசித்திரமாக தெரிஞ்சிருக்கு. திருப்பி அடுத்த நாள்லேருந்து அவர் ரொம்ப ஒரு நாள் லீவ் போட்டனால இவளை பார்க்கலாம், ஏன்னா இவ இந்த மாதிரி நைட்டில் டிஃப்ரெண்ட். இப்போ அடுத்த நாள் காலையில் என்னென்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சமைக்கிறாங்க, சமைச்சு வச்சுட்டு இவங்களாவே பேசிகிட்டு இருக்காங்க, யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அப்போ இவர் என்ன ஏதுன்னு கேட்டால் இவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை நான் வந்து கருப்புசாமி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து அவர் வந்து ஜன்னலில் நிற்கிறாரு, அவர்கிட்ட நான் பதில் சொல்லிட்டுருக்கேன். சரி நீ அவர்கிட்ட என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னா, இல்லை என்னை வந்து வெளியிலேருந்து ஒருத்தன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், சாவி துவாரம் வழியாக என்னை வந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், அவனை வந்து தண்டிக்கணும், அவனுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன், அவன் இன்றைக்கி வந்துடுவான், இப்போ வந்துடுவான், அவர் பார்த்து அவனை அடிக்கணும், அவனுக்கு ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் ரொம்ப டீப்பாக அவங்கள வாட்ச் பண்ண இவருக்கு எப்படின்னா, அவங்க வந்து தன்னை நோக்கி யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, தன்னை சுற்றி யாரோ பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க பார்த்துட்ருக்காங்க, இவங்க பார்த்துட்ருக்காங்க, தனக்கு எதிராக ஒரு சதி பின்னிக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளார ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து ஒருவேளை ஐயோ இங்கே நம்ம தனியாக விட்டதுனால தான் இவளுக்கு இந்த ப்ராப்ளமும் நினச்சிட்டு இவர் கொஞ்ச நாள் ஜாபெல்லாம் விட்டுட்டு வீட்லேயே உட்காந்து இவங்களை வாட்ச் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் பின்னாடி ஒரு லேட்டர் ஸ்டேஜில் தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு தன்னை சுற்றி இந்த பீரியடுக்குள்ளேயே இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க கன்சீவ் வேறு ஆகிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த மனநிலையில் அவங்களை யுஎஸில் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு அவரும் ஃபீல் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவர் யுஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்பிடுறாரு. அங்கேருந்து அவர் அவங்களுக்கு பணமெல்லாம் கொடுத்துட்ருக்காரு, அவங்களோட இங்கேயே டெலிவரி எல்லாம் நடக்குது.
டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தைய வந்து பார்க்குறாரு. இவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு குழந்தைய பார்க்கலாம் போகிறாரு. இவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு குழந்தைய பார்க்க போகும்போது தான் அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கிறது என்னென்னா, அவங்க வந்து இவங்க பேரண்ட்ஸை உள்ளாரையே விட மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அமெரிக்காவில் வந்து சாவி துவாரம் வழியாக நம்மளை பார்த்தது யாருன்னு சொன்னேன்ல, அது வந்து உங்கள் அப்பா அம்மா தான். நான் வந்து எனக்கு எதிராக ஒருத்தவங்க சதி பின்னினாங்கன்னு சொன்னேன்ல, அது யாருன்னா உங்கள் அப்பா அம்மா தான். அவங்க 2 பேர் தான் உன்னை வந்து எங்கிட்டேருந்து பிரிக்கிறாங்க. நீ காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி போய் உங்கள் அப்பா அம்மாவை தான் பார்த்துட்டு நீ நைட்டு ரிட்டர்ன் வர. உங்கள் அப்பா அம்மா வீட்டில் நீ மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுக்கிறேன்னு அவங்களோட கற்பனையெல்லாம் அவங்க வந்து கதையாகவே அதுக்கப்புறம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேரண்ட்ஸை சுத்தமாக உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. இவருக்கு ஒரு 2, 3 தடவை இவரும் பேம்பர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது ரொம்ப அவருக்கு வந்து ஹெக்டிக் ஆகிடுது. ஏன்னா இது என்ன ரிப்பீட்டடாக இதையே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி? அப்போ நம்ம ஏதாவது சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னா உடனே அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம், நாங்கள் என்ன பைத்தியமா? உங்கள் அம்மா தான் பைத்தியம். பேசும்போதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறாங்களா? ரொம்ப நார்மலாக பேசும்போது நார்மலாக பேசுவாங்க. இப்போ இதை கூட அவங்க எப்படின்னா கரெக்டு மாதிரியே சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து துவாரம் வழியாக பார்த்தாங்க, அந்த சாவி துவாரம் வழியாக பார்த்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து சாப்பாட்டுக்குள்ளார எதையோ ஊற்றிட்டு போயிட்டாங்க. இவங்க ரூமில் இருக்கும்போது அவங்க கிச்சனுக்குள்ளார ஒரு ஆள் போனாங்க. அவங்க அந்த இதில் ஊற்றிட்டு போயிட்டாங்கன்னு இவங்க சாம்பாரெல்லாம் தூக்கி சிங்கில் கொட்டிடுவாங்களாம். சமைச்சு வச்சுட்டு வராங்கல்ல, அது அடுத்த நாள் எடுத்து கொட்டி, ஏன்னா அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து இதில் விஷம் கலந்துட்டாங்களோ, யாரோ ஒருத்தவங்க வந்து எதையோ பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி. ஆனால் இதை கூட அவங்க வந்து ரொம்ப நார்மலாக தான் சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு தன்னோட கற்பனை கதை மாதிரியே அவங்க பேசுறது கிடையாது. ரொம்ப நார்மலாக தான் அவங்க பேசுவாங்க. திடீர்னு ஏதாவது இவர் கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாருனா கூட திடீர்னு அடுத்த நாள் அதெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவாங்களாம், புதுசாக வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம். ஏன்னா இதிலேருந்து அவங்க வந்து ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, இதில் தான் வந்து அவங்க எதையோ வச்சு அனுப்பியிருக்காங்க, சூனியை வச்சு அனுப்பியிருக்காங்க, இதை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு கை கால் வராமல் போயிடும், அந்த மாதிரிலாம் அவங்க இதெல்லாம் ரொம்ப நார்மலாக இவங்க பேசுகிறத அவங்க அம்மா வந்து கரெக்டுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை என் பொண்ணு சொல்கிறா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை மறைக்கிறதுக்காக என் பொண்ணுக்கு பைத்தியக்காரின்னு பட்டம் கட்டுறீங்க. நீங்கள் இவங்க அப்பா அம்மா யூஎஸ்ஏல வந்து இது கதவு டோர் வழியா பார்த்துதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவள் பார்த்தேன்னு தானே சொல்கிறா, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம், அந்த மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே ஒழிய இவ பேசுறதுல ஏதாவது தார்மீகமாக உண்மை இது இருக்குமோ? இவர் சொல்கிறாரு ஏதோ சைக்காட்ரிக், ஒரு தடவை ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு அனாலிஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து இல்லை இல்லை என் பொண்ணை நீ என்ன பைத்தியக்காரின்னு சொல்கிறியான்னு சொல்லி ரிப்பீட்டடாக இதில் வந்து அவருக்கு பயங்கரமாக ஹெக்டிக் ஆகி அவர் இனிமேலுக்கு என்னால் வந்து இந்த வாழ்க்கையில் நீடிக்க முடியாது. நான் இதை எத்தனை தடவை நான் பார்க்குறேன். நான் திருப்பி யூஎஸ்க்கு கூப்பிட்டு போனேன், கல்யாணம் பண்ணி என் ஒய்ஃபோடு சேர்ந்து வாழறதுக்கு தான் நான் கூப்பிட்டு போனேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பொண்ணு என்னென்னா, என் அம்மா வீட்டில் மட்டும்தான் நான் சேஃபாக இருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னை யாரோ பண்ண வராங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னை யாரோ வந்து சதி பண்ணுறாங்க எனக்கு எதிராக, அதனால் நான் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், எங்கள் வீட்டில் தான் இருப்பேன். இவரும் ஒரு 2-3 வருஷம் ட்ரை பண்ணுறாரு. சரி நீங்கள் அங்கே இருந்தா இரு, நான் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும் சரி பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். பட் அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க மாற்றிக்கவும் இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து நான் வந்து இங்கே தான் இருப்பேன், என் அம்மா வீட்டில் தான் இருப்பேன், நீ எனக்கு மாதம் மாதம் செலவுக்கு காசு கொடுத்துடணும், நான் என் குழந்தைய இங்கேயே தான் வச்சு பார்த்துப்பேன், உன் இடத்துக்கு நான் வரமாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன். அப்போ அவருக்கு வந்து அது கோபமாயிடுது. நான் எதுக்கு நீ எங்கேயோ உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து நீ இருக்கிறதுக்கு நான் எதுக்கு உனக்கு நான் வந்து பணம் கொடுத்துட்ருக்கணும், நான் எதுக்கு இங்கே தனியாக இருக்கணும், அப்போ நம்ம டைவர்ஸ்க்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு அவர் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி நடத்தி அவர் டைவர்ஸையும் வாங்கிட்டார். அந்த பொண்ணு கோர்ட்டுக்கும் வராது, கோர்ட்லேயும் கேஸ், ஏன்னா கோர்ட்டுக்கு வந்தால் கோர்ட்லேயும் தன்னை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க, தனக்கு பின்னாடி சதி நடக்குது. அங்கெல்லாம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு வருவாங்க திடீர்னு, அப்புறம் திடீர்னு வரமாட்டாங்க. அங்கே என்னாச்சுன்னா என் குழந்தைய வந்து ஜட்ஜி வந்து தத்தெடுத்துக்க பார்க்குறாரு, அந்த ஜட்ஜுக்கு வந்து குழந்தை இல்லையா, அந்த ஜட்ஜு வந்து என் குழந்தைய தத்தெடுத்துக்க பார்க்குறாரு அப்படின்னு இவருக்கு வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு டெய்லி ஒரு 10 மெசேஜ் போகும், இவருக்கு, இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும். எப்படின்னா, இது பாரு உன் குழந்தைய வந்து தத்தெடுத்துக்க பார்க்குறாங்க, அந்த ஜட்ஜுக்கு வந்து குழந்தை இல்லையா, அவங்க வந்து இந்த குழந்தைய தத்தெடுத்துக்க பார்க்குறாங்க, நான் போகிற இடத்துலலாம் வாட்ச் பண்ணுறாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, பெரிய அரசியல் தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி அவங்க வந்து என்னை வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா, இவங்க அப்பா ஒரு அரசியல் கட்சியில் பிரமுகராக இருந்தார். அதனால் அவங்க என்னென்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரமுகர்கள், இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வச்சு இவரோட மாமனார் வந்து இவங்களை வேவு பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு கற்பனை. ஸோ அவங்க வந்து உடனே ஒரு பெரிய கட்சி, அப்போ வந்து அவங்க பெரிய பதவியில் மினிஸ்டராலாம் இருந்தாங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க வந்து அவர் வந்து என்னை வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுட்டாரு,
நான் பாத்ரூமுக்கு போனால் கூட அவர் என்னை வாட்ச் பண்ணுறாரு, நீ வந்து என்னை நீ பாதுகாக்கணும், என் குழந்தைய நீ பாதுகாக்கணும் அப்படின்னு டெய்லி வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் போய் கமிஷனர் ஆஃபீஸில் நிற்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் போய் ஏதாவது ஒரு ஃபோரமில் நின்று அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவன் என்னை ஃபாலோ பண்ணுறான், அவன் என்னை ஃபாலோ பண்ணுறான்னு. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு, இதோ பாரு இங்கே வந்து ஆட்டோவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து அவனோட ஹஸ்பண்டோட பேரை சொல்லி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான், அவனுக்கு வந்து அவன் பொண்டாட்டி கூட இப்போ திருப்பி வந்து யூஎஸ்லேருந்து வரப்போகிறானா, அதை ஆட்டோவில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தெரியும், இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு இவங்க என்ன கற்பனை பண்ணுறாங்களோ அதை அவங்க ஒரு லெட்டராக எழுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. திடீர்னு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு சேலத்தில் நிற்கிறாங்க ஒரு நாள் நைட்டு ஒரு மணிக்கு. நான் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து சேலத்தில் நிற்கிறேன், எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு காசு கிடையாது, நீ உடனே வந்து நான் கார் புக் பண்ணணும், எனக்கு உடனே நீ வந்து ஒரு 10,000 ரூபாய் அனுப்பு, நான் காரில் திருப்பி வீட்டுக்கு போகணும். நீ எதுக்கு சேலத்துக்கு போனேன்னா, நான் சேலத்தில் வந்து கமிஷனரை பார்க்க வந்தேன், ஒரு பெரிய கமிஷனரோட பேரை சொல்லி, அவர் சேலத்தில் கமிஷனராகவே இல்லை, அவர் பேரை சொல்லி அவர் இங்கே பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்போ இது வந்து என்னென்னா மனநிலையில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்குங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. அவங்க அதுக்கப்புறம் ஒரு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் தெரியுது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு ட்ரபிள் இருக்குது. அவங்க அப்பா சின்ன வயசுலேயே அவங்கள விட்டுட்டு வெளியில் போயிட்டாரு, அம்மாவும் அந்த பொண்ணு மட்டும்தான். ஸோ அவங்க 2 பேருக்கும் தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க சின்ன வயசுலேருந்தே உணர்ந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு தான் ஒரு சேஃபான பொசிஷனில் இருக்கிறதாவே அவங்க நினைக்கவே இல்லை. இது அப்படியே டெவலப் ஆகி அவங்களுக்கு ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இவருக்கு பாவம் இவர் அமெரிக்காவில் இருந்ததுனால இவங்களை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, அவங்க 2 பேரும் வயசானவங்க. அவங்க பொண்ணை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காளா, ஒரே பொண்ணாக இருக்கா, அம்மாவும் பொண்ணும் மட்டும்தான், பார்க்குறதுக்கு குடும்ப பாங்காக இருக்கா, அப்போ நம்ம பையனை அமெரிக்காவில் இருக்கான், அவனை குடும்ப பாங்காக ஒரு பொண்ணு பார்த்துக்கும், இங்கே பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது அந்த பொண்ணுக்கு, அப்போ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கும், இப்படி தான் அவங்க பார்த்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இல்லீகலாக ஒரு அஃபேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப தப்பான பொண்ணாக இருக்கணும், இல்லை அந்த பையன் வந்து ஒரு தப்பான பையனாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மன சம்பந்தமான ஒரு விஷயம் இருந்தால் கூட அது தவறு நடக்கலாம். இப்போ இவருக்கு வந்து என்னென்னா அந்த பொண்ணு கூட பேசுனது கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த பொண்ணோட மனநிலையை பற்றி இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நடக்கிற நிறைய கல்யாணங்களில் நான் பார்க்குறேன், அந்த பையன் வந்து எங்கேயோ ஃபாரினில் இருப்பார், வெறும் வீடியோ காலில் மட்டும்தான் பொண்ணை பார்ப்பார், ஒரு 2 நாள் ஃபோனில் மட்டுமே பேசியிருப்பார், அந்த பொண்ணை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ அவளுக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது மேடம் அவளுக்கு, இல்லை அவள் இப்போ தான் எனக்கு வந்து தெரியுது அவள் இந்த மாதிரி நேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சைக்காட்ரிக்கில் ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையோ, இல்லை ஒரு பையனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையோ நீங்கள் வந்து ஒரு நேரடியாக பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஒரு நார்மலாக உட்காந்து ரொம்ப நார்மலாக மேக்ஸிமம் டைம் அவங்க அமைதியாக இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா தான், இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஐயோ எனக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தங்கிட்ட பேச ஆரம்பித்து உங்கள் அப்பா அம்மா சாயுது வரும்படியாக பார்க்குறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் நினைக்கிறார். ஏன்னா அவங்க அம்மா அப்பா இங்கே இல்லை, இந்தியாவில் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதுவே பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்னை பார்க்குறான்னு சொல்லியிருந்தா அந்த பையனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மேலே கூட சந்தேகம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவன் நடக்கிறத தான் சொல்கிறாளோன்னு கூட நினச்சிக்கணும், அவள் டே டைமில் இருக்கிறதுல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலன்னு. ஸோ அப்போ ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயத்தை அவங்க பேசுகிற வரைக்கும், அவங்க செய்கிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ஃபேமிலிஸில் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா அந்த பொண்ணுங்க வந்து தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, கோவப்படுறாங்க, திடீர்னு அழறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் கூட ஒரு சின்ன சண்டை வந்துடும், ஹஸ்பண்ட்ஸ் உடனே சமாதானம் ஆகிடுவாங்க. எப்போவுமே நீங்கள் ஆண்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துவாங்க, கத்தி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சரி விடு பார்த்துக்கலாம், நீயும் தப்பு பண்ணியிருக்க, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், உட்காந்து பேசலாம். ஆனால் பெண்களால் அதை மறக்க முடியாது, அதை உடனே விட்டு வெளியில் வர முடியாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா கோச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க, முழிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இல்லை நைட் ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க, நான் கண்ணை திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு தூக்கம் வந்தால் கூட தூங்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து எல்லா இடத்துலையும் க்ரியேட் பண்ணுறதா பார்க்குறோம். ஸோ ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, அந்த பெண்ணோட வளர்ந்த நிலை, அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 2-3 தடவை டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கல்யாணத்துக்கு முடிவெடுக்கிறது ஒரு சரியாக இருக்கும். ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இது ஒரு மன ரீதியான பிரச்சனை தான், இல்லை உடல் ரீதியான ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இப்போ இருக்கிற நான் ஒரு ரொம்ப சினாரியோவில் பார்க்குறது என்னென்னா, ஒரு கவுன்சிலிங் போகலாமா,
இல்லை ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், நான் என்ன பைத்தியமா? நான் ஏன் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்? நான் என்ன பைத்தியமா? நான் ஏன் கவுன்சிலிங்க்கு வரணும்? அப்போ தப்பு நான் தான் பண்ணேனா? என்னை ஏன் நீ கவுன்சிலிங்க்கு கூப்பிடுற அப்படி. அதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான நிறைய முறைகள் இருக்குல்ல, அதில் ஒரு முறையாக தான் நீங்கள் இந்த கவுன்சிலிங் எல்லாம் பார்க்கணும், இந்த மீடியேஷன் எல்லாம் பார்க்கணும். பட் நிறைய பேர் கவுன்சிலிங்க்கே வரமாட்டாங்க. நான் இப்போ கூட கேட்பேன், சார் ரொம்ப பெரிய பிரச்சனையாக தெரியலையே சார் உங்களுது, ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஒன்று பண்ணுங்களேன், உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்களேன், நீங்கள் 2 பேரும் உட்காந்து உங்கள் பிரச்சனையை நேரடியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், நாங்கள் நடுவில் மீடியேட் கவுன்சிலிங் பண்ணுறோம், இது ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னு. நான் வரதுக்கு தயார் தான் மேடம், அவர் வரமாட்டார். நான் போய் அவரை கூப்பிட்டேன்னா அவர் வந்து, நான் என்ன பைத்தியமா, நான் ஏன் கவுன்சிலிங்க்கு வரணும், தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு என்ன எதுக்கு நீ கவுன்சிலிங் கொடுக்குற, உனக்கு வேணும்னா நீ கவுன்சிலிங்க்கு போன்னு சொல்கிறார் அவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ கவுன்சிலிங் மாதிரி மெத்தட்ஸ் இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட், அது வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் கூட பைத்தியமாக இருந்தால் தான் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மனநிலையில் ஒரு சின்ன பாதிப்பு வந்தால் கூட யோகா பண்ணுற மாதிரி தான், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான், அது ஒரு ட்ரீட்மெண்ட் தானே. இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களோ அந்த மாதிரி தான். அதை நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை, அதனாலேயே பிரச்சனைகள் நிறைய வரதா நாங்கள் பார்க்குறோம். இப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து கண்டிப்பாக அவங்கள வளர்க்குற வந்து ஒரு இடத்துல வேலைக்கு செஞ்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஏன் அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அது நிறைய பெண்களோட அம்மாங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியறது இல்லைங்க. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ ஒரு பொண்ணு தப்பு பண்ணுறா அப்படின்னா கூட, நான் வளர்த்த விதம் சரியில்லைன்னு இந்த உலகம் என்ன சொல்லிடுமோன்னு அவங்க அதுக்கு பயப்பட்டு அந்த பெண்ணை வந்து செய்கிறத தப்புன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட்டு. 2வது வந்து இவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தாம் பெண் அப்படின்னு அது வந்து ஒரு பிரச்சனை தான், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான். இதில் வந்து தன்னை குறை சொல்லிடுவாங்களோ, தன்னை பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பெண்களுக்கு. இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கணும். நீங்கள் அது பசங்கள்லேயும் உண்டு. பையனாக இருந்தால் கூட அம்மாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் பையன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ நிறைய ரீசனில் நாங்கள் பார்ப்போம், பையன் வந்து பயங்கர வைலண்ட்டாக இருப்பார், எதை எடுத்தாலும் அடிப்பார், எதை எடுத்தாலும் உதைப்பார், யார் பேச்சையும் கேட்க மாட்டார், தான் சொன்னால் அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அழுத்தி பேசுவாராக இருக்கும். அம்மாங்களுக்கு நல்லாவே தெரியும் தான் பையனோட கேரக்டரே இதுதான்னு. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 20-25 வருஷம் அந்த பையனை பார்த்துருக்காங்க. அவன் இப்படி தான் பண்ணுவான். இப்போ ஒரு சாப்பாட்டில் ஒரு சின்ன உப்பு இல்லைன்னா கூட தூக்கி போட்டுட்டு எடுத்து தட்டி விட்டு போவான். அம்மாவையும் அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம்ல. ஆனால் அவங்க அம்மாங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. என் பையன் இப்படி தான் இருக்கான், 25 வருஷமாக அவன் அப்படி தான் இருக்கான், நான் என் சாப்பாட்டை எத்தனை தடவை அவன் ஏற்றி விட்டுட்டு போயிருக்கான், நான் ஒத்துக்கிட்டேன்ல, இப்போ இவன் ஒத்துக்கிட்டு போனால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பட் இன்னொரு பெண், அவள் வேற ஒரு இடத்துல வளர்ந்த பெண் இல்லை, இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணும் அதை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இவங்களுக்கு சரின்னு பட்டதுனால அந்த பொண்ணுக்கும் சரின்னு படணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, என் பையன் அப்படி தான், அவங்க வந்து என் பையன் அப்படி தான் அதை நார்மலைஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பொண்ணை எப்படி ஹர்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. என்னெல்லாம் கஷ்டப்படுத்தலையா, நாளாக இருக்கலையா, நீங்கள் இருந்தீங்க, அடுத்தவங்களும் ஏன் அது இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல. நிறைய இடங்கள்ல என்னென்னா, இந்த பேரண்ட்ஸ் வந்து தான் பசங்களை வந்து அவங்க தப்பே செஞ்சால் கூட என் பையன் தப்பு தான் செய்கிறான், நீ மாற்றிக்கோடான்னு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு அட்வைஸ் இருந்தால் கூட அதை வீட்டுக்குள்ளார வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்களே ஒழிய, அந்த பொது வெளியில் தான் பையனை விட்டு கொடுக்காம பேசணும், தான் பொண்ணை விட்டு கொடுக்காம பேசணும் அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க. அது வந்து நம்மளுக்கு இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் பேசுகிறனால தான் அவள் இதை அதிகமாக பண்ணுறா, நீங்களும் தப்புன்னு சொன்னீங்கனாலாவது அவன் குறைச்சிப்பான், என்னை அடிக்கிறத திட்டுவா. இப்போ என்னை அடிக்க வரான், அவன் கை ஓங்கிட்டு வரும்போது, டேய் பொண்ணு அடிக்கிறது தப்புடான்னு ஒரு அம்மா சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் நின்றுட்டு இவன் அடிக்கிறது இதுதான், இவங்ககிட்ட இதுதான் பிரச்சனையே, இவன் எதுக்கு எடுத்தாலும் அடிக்க தான் செய்வான், நீங்கள் ஓரமாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலாக தானே நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே மேக்ஸிமம் வந்து பசங்க செய்கிற தப்பு தான்னு ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் அது நிறைய இடங்களில் இந்த விஷயங்களை விட்டுருங்களேன், கிரிமினல் கேசஸ்லேயே பாருங்கள், பார்த்துட்ருப்பான் பையன் தான், அவனுக்கு பெயில் எடுக்க போவாங்க, அவனுக்கு வந்து அதுக்கப்புறமும் அவனுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு குற்ற செயலை செய்கிறான்னு சொல்லி அவனை வந்து திருத்துறதுக்கோ அவனை மாற்றுறதுக்குமான பெரிய வழிமுறைகளில் பெற்றோர்களால் இறங்குறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தாண்டிய அந்த அன்பும் பாசமும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியுதுங்கிறது தான் பார்க்குறோம். இதில் வந்து பேரண்ட்ஸோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க. 100% கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு முதல் 25 வருஷம் என்ன வேல்யூஸை அந்த பையனுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூஸை தான் அவன் அடுத்த 25 வருஷம் அவனோட வாழ்க்கையில் அவன் எடுத்துகிட்டு போவான். இப்போ அந்த ஒரு அப்பா வந்து ஒரு அம்மாவை கரெக்டாக ஃபேமிலியில் ட்ரீட் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன், இவன் அங்கே போய் அவனோட ஒய்ஃபை கரெக்டாக ட்ரீட் பண்ணுவான். இங்கே ஒரு வேளை அப்பா வந்து அம்மாவை எப்படி அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாருன்னா,
அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனோட மனசில் பதிஞ்சிருக்கும். அவன் அங்கே போய் அவன் அதே மாதிரி தான் பண்ணுவான். இப்போ எப்படின்னா, சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து வையி, சாப்பாடை பக்கத்துலேயே நின்று நீ போடு, நீ இதில் உப்பு இல்லைன்னா உடனே எடுத்துகிட்டு வா, ஃபஸ்ட்டு உப்பு வச்சுட்டு தான் நீ ரைஸ் வைக்கணும், ரைஸ் வச்சுட்டு தான் நீ சாம்பார் ஊற்றணும் அப்படின்னு ஒரு அப்பா இன்சிஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் அந்த பையன் அந்த ஒய்ஃப்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், பக்கத்துலேயே நின்று நீ போடுன்னு. பட் இவங்க அம்மாவுக்கு வந்து வளர்ந்த விதத்தில் அவங்க அது ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அது ப்ராக்டிஸாகவே இருக்காது. அது என்னென்னா, நம்ம டேபிளில் எல்லாம் வச்சுருக்கோம், எல்லாம் அவங்கவுங்க எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அது சொல்லும். ஆனால் இவன் வந்து தான் அம்மா பண்ணினாங்க இல்லை அப்படின்னு. நிறைய பெண்கள் எங்ககிட்ட வரும்போது சொல்கிற விஷயம் அதுதான். பட் அவங்க அம்மாவை மாதிரியே என்னையே இவன் எதிர்பார்க்குறான், அவங்க அம்மா வேற நான் வேற, அதை முதல்ல அவங்கள நீங்கள் ஃபீல் பண்ண சொல்லுங்கள். அவங்க அம்மா வேற இண்டிவிஜுவல், நான் வேற இண்டிவிஜுவல், எல்லாமே அவன் அம்மா மாதிரியே நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்புறம் அவங்க அம்மாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? நான் என்ன மாதிரி தான் நான் பண்ணுவேன், நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, இதை தானே நான் பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா, அந்த ரைட் டைமில் ஒரு ரைட் அட்வைஸ் கொடுக்கணுங்கிறதா. என்னென்னா, அந்த ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது, நான் என் பையன் பக்கத்தில் தான் நிற்பேன், நான் என் பொண்ணு பக்கத்தில் தான் நிற்பேன் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு மனசாட்சி படி தெரியும்ல, இங்கே பையன் இது பண்ணுவான், இது இந்த பொண்ணை ஹர்ட் பண்ணும், இல்லை இந்த பொண்ணு இதை பண்ணுவா, இது பையனை ஹர்ட் பண்ணுன்னு. இப்போ அந்த ஸ்டாண்ட் எடுக்காமல் அவங்க கரெக்டாக ஒரு ரைட் டைமில் இன்வால்வ் ஆகி ரைட் டைமில் ஒரு ரைட் அட்வைஸை கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிறது ஒன்று. அதே மாதிரி இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதும் அந்த நேரத்துக்கு அது தேவைப்படும். பட் இது எல்லாமே அந்த முதல் 25 வருஷம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கிட்ட என்ன இன்சிஸ்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எதை காட்டுறீங்களோ, அதுதான் அந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு காட்ட போகிற ஒரு விஷயம். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Book your next holiday at Grand Royal Tours.